Hi everyone, நான் ஆனந்த் பிரசாத் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரைக்கும் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெசாட், டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல ஃபெசாட் மெட்டீரியல்ஸ் டைட்டில்ல இருந்து அலுமினியத்தை பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல அலுமினியத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 9 டாபிக் கவர் பண்ணிருக்கேன். வாங்க டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். First, basic introduction of aluminum. Second, aluminum making process. Third, what is the meaning of aluminum alloy? Fourth, types of aluminum alloy and aluminum alloy series. Fifth, aluminum log and aluminum billet. Sixth, aluminum extrusion making process. Seventh, aluminum extrusion press sizes. Eighth, types of aluminum surface finish process. Ninth, quiz. First, basic introduction of aluminum. அலுமினியம் தான் பூமியில இருந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய மூணாவது பொருள். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், செகண்ட் சிலிக்கான், தேர்ட் வந்து அலுமினியம். பூமியின் மொத்த எடையில இருந்து 8% அலுமினியம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல ஃபெசாட் ஃபீல்ட்ல அலுமினியத்தை யூஸ் பண்றதுக்கான நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம். அதுல முக்கியமான ரீசன்ஸ் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். அலுமினியத்தை சுத்தி மேல் பகுதியில அலுமினியம் ஆக்சைடு ஃபிலிம் இருக்கும். அதனாலதான் அலுமினியம் துருப்பிடிக்காது. அலுமினியத்தை கண்டுபிடிக்கும் போது பியூர் அலுமினியமா நமக்கு கிடைக்கல. அதோட சேர்ந்து 270 டிஃபரெண்ட் மினரல்ஸோட சேர்ந்து தான் நமக்கு கிடைச்சது. அலுமினியத்தோட முக்கியமான தாது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்சைட். அலுமினியத்தோட கலர் வந்து சில்வரி ஒயிட் மெட்டல் கலர். அலுமினியம் மெட்டலை 1885ல இருக்குதுன்னு உறுதிப்படுத்துறது ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட். அதனாலதான் அவங்கள டிஸ்கவரி ஆஃப் அலுமினியம் சொல்றாங்க. செகண்ட், அலுமினியம் மேக்கிங் ப்ராசஸ். அலுமினியத்தோட முக்கியமான ஓர் வந்து பாக்சைட். பாக்சைட்ல இருந்து அலுமினியம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ப்ராசஸ் பண்றாங்க. ஒன்னு பேயர் ப்ராசஸ், செகண்ட் வந்து ஹார்ஸ்-ஹீரோயிஸ் ப்ராசஸ். அலுமினியம் மேக்கிங் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேயர் ப்ராசஸ். பேயர் ப்ராசஸ் அப்படின்னா பாக்சைட்ல இருந்து அலுமினியம் ஆக்சைடு அல்லது அலுமினாவா நமக்கு கிடைக்கும். பேயர் ப்ராசஸை பத்தி முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்றேன். பியூர் பாக்சைட்டோட காஸ்டிக் சோடாவோட சேர்க்கும் போது சோடியம் மெட்டா அலுமினேட்டா நமக்கு கிடைக்குது. அதோட வாட்டர் ஆட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடா மாறுது. அதை ஃபில்டர் பண்ணி பியூரிஃபை பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு அல்லது அலுமினாவா நமக்கு கிடைக்குது. அலுமினியம் மேக்கிங் ப்ராசஸோட செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ்-ஹீரோயிஸ் ப்ராசஸ். இந்த ஹார்ஸ்-ஹீரோயிஸ் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் பண்ற மூலமா மட்டும்தான் அலுமினால இருந்து நமக்கு அலுமினியமா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு ஒரு அயன் டேங்க்ல எலக்ட்ரோட் வந்து பாத்தீங்கன்னா கிராபைட் அல்லது கார்பன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு, அடுத்து அதோட சேர்ந்து கிரியோலைட், ஃப்ளூரோஸ்போர் சேர்த்துக்கிறோம். சேர்த்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் பண்ற மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அலுமினால இருந்து அலுமினியமா நமக்கு கிடைக்கும். இதுக்கு தான் ஹார்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. தேர்டு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அலுமினியம் அலாய்? சரிங்களா? அதுக்கு முன்னாடி அலாய் அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமத்தை பர்டிகுலர் ரேஷியோல மிக்ஸ் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்ண பேர் தான் அலாய்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கோல்டு. பியூர் கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரி பண்றதுக்கு யூஸ் ஆகாது. அதோட பர்டிகுலர் ரேஷியோல என்ன செய்வாங்கன்னா காப்பரை மிக்ஸ் பண்றது மூலமா அதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜுவல்லரி பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அந்த மாதிரி தான். அப்போ அது ஒரு கோல்டுன்றது ஒரு அலாய் மெட்டீரியல் மாதிரி தான். இப்போ அலுமினியம் அலாயில யூஸ் பண்ணக்கூடிய அதர் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், சிலிக்கா, ஜிங்க். ஃபோர்த், டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ். இத 2 பிரிக்கலாம். ஒன்னு ரஃப் அலாய்ஸ், இன்னொன்னு கேஸ்ட் அலாய்ஸ். சரிங்களா? இதை 2ஆ கிளாசிஃபை பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஹீட் ட்ரீட்டபிள் அலாய், இன்னொன்னு ஹீட் ட்ரீட்டபிள் அலாய்ஸ். ஃபர்ஸ்ட் ரஃப் அலாய். ஒவ்வொரு அலாய் சீரிஸும் 4 டிஜிட்ல இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் தான் அதோட மேஜர் அலாயை டிஃபைன் பண்ணுது. ரஃப் அலாயில மொத்தம் 7 சீரிஸ் இருக்குது. இதுல 1000 சீரிஸ், 2000 சீரிஸ், 3000 சீரிஸ், 4000 சீரிஸ், 5000 சீரிஸ், 6000 சீரிஸ், 7000 சீரிஸ் அப்படின்னு மொத்தம் 7 சீரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அலுமினியம் அலாய் சீரிஸ். அதுல ஃபர்ஸ்ட் 1000 சீரிஸ். இந்த 1000 சீரிஸ்ன்றது பியூர் அலுமினியம். இதுல 99% அலுமினியம் தான் இருக்குது. செகண்ட் 2000 series of aluminum alloy. சரிங்களா?
இந்த 2000 சீரிஸ்ல அலுமினியத்தையும் காப்பரையும் மிக்ஸ் பண்றாங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது ஹார்ட்னஸையும் ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது 3000 சீரிஸ் ஆஃப் அலுமினியம் அலாய். இந்த 3000 சீரிஸ்ல அலுமினியத்தோட மேங்கனீஸை சேர்க்கிறோம். இதை சேர்க்கும் போது ஈல்டு அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது. ரெண்டாவது இம்ப்ரூவ் டக்டிலிட்டி. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்றோம். நெக்ஸ்ட் 4000 ஆஃப் அலுமினியம் அலாய் சீரிஸ். இதுல அலுமினியத்தோட சிலிக்கான் சேர்க்கிறோம். அலுமினியத்தோட சிலிக்கான் சேர்க்கும் போது டு இம்ப்ரூவ் த டக்டிலிட்டி, நெக்ஸ்ட் ஹார்ட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுது, நெக்ஸ்ட் டிக்ரீஸ் த ஹார்ட் கிராக்கிங்ஸ். நெக்ஸ்ட் 5000 சீரிஸ் ஆஃப் அலுமினியம் அலாய். இதுல அலுமினியத்தோட மேங்கனீஸை சேர்க்கிறோம். இதை சேர்க்கும் போது ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்டபிலிட்டி அண்ட் மிஷினபிலிட்டி. நெக்ஸ்ட் 6000 சீரிஸ் ஆஃப் அலுமினியம் அலாய். இதுல அலுமினியத்தோட சிலிக்கான் மெக்னீசியம் ரெண்டுமே சேர்க்கிறோம். இதை சேர்க்கும் போது டு இன்க்ரீஸ் த டென்சைல் ஸ்ட்ரென்த், சேம் ஹார்ட்னஸ், நெக்ஸ்ட் குட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் கிராக்கிங்ஸ், டு அவாய்ட் த ஹார்ட் கிராக்கிங்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டு இம்ப்ரூவ் த மிஷினபிலிட்டி அண்ட் வெல்டபிலிட்டி. நெக்ஸ்ட் 7000 சீரிஸ் ஆஃப் அலுமினியம் அலாய். இதுல அலுமினியத்தோட ஜிங்க் சேர்க்கிறோம். இதை சேர்க்கும் போது சேம் டு இன்க்ரீஸ் த ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் இம்ப்ரூவ்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம் அலாய் சீரிஸ். இதுல 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000 எல்லாமே இருக்குது. இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு, ஒன்னு 3000, இன்னொன்னு 6000. 3000 சீரிஸ் அண்ட் 6000 சீரிஸ் மட்டும் தான் நம்ம ஃபெஸ்டால யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் 3000 அலுமினியம் அலாய் சீரிஸ். சரிங்களா? இது சேம் டு இம்ப்ரூவ் த டென்சைல் ஸ்ட்ரென்த். சரிங்களா? டு ரெசிஸ்ட் த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3000 சீரிஸ் எங்க யூஸ் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷீட் கிளியரிங் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் 6000 சீரிஸ். சரிங்களா? இந்த 6000 சீரிஸ் தான் இந்த ஃபெசால் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்ட்ரூஷனுக்கு மேக் பண்ண யூஸ் பண்றோம் நம்ம. சரிங்களா? இதுல சேம் மெக்னீசியம் அண்ட் சிலிக்கான் ஆட் பண்றோம். இது ஆட் பண்றதுனால குட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? சேம் மிஷினபிலிட்டி அண்ட் வெல்டபிலிட்டி. ஃபெசால் இண்டஸ்ட்ரியில அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷனுக்கு இந்த 6000 சீரிஸ் அலாய் தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த அலாய் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 6061, 6063 யூஸ் பண்றாங்க. ஃபிஃப்த் அலுமினியம் லாக் ஆர் அலுமினியம் பில்லட். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தா அலுமினியம் அலாய் சீரிஸ் இருக்குல்ல, இப்போ 1000 சீரிஸ் 2000 சீரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு என்ன அலாய் சீரிஸ் வேணுமோ அதை ஒரு ரெக்டாங்குலர் பீஸாவோ அல்லது சிலிண்ட்ரிக்கல் சாலிட் பீஸாவோ மேக் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. சரிங்களா? இதுக்கு தான் அலுமினியம் லாக் அல்லது அலுமினியம் பில்லட்னு சொல்லுவாங்க. இந்த அலுமினியம் லாகை நம்ம எக்ஸ்ட்ரூஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த அலுமினியம் லாக்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3mm ல இருந்து 30mm டயா வரைக்கும் நம்ம மேக் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மீட்டர், 2.5 மீட்டர், 3 மீட்டர் வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்டா கிடைக்கும். 6th அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் மேக்கிங் ப்ராசஸ். சரிங்களா? இதுல நமக்கு என்ன அலுமினியம் அலாய் வேணுமோ அதை அலுமினியம் லாகா அல்லது அலுமினியம் பில்லட்டா மேக் பண்ணி வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6063க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலுமினியம் பில்லட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல முக்கியமானது பாத்தீங்கன்னா டைஸ்னு சொல்லுவாங்க. டைஸ் அப்படின்னா அல்லது பிரஸ்னு கூட சொல்லிக்கலாம். அத சாலிட் டைஸ் அல்லது ஹாலோ டைஸ்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இல்ல மேல் டை ஃபீமேல் டை கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் அந்த பில்லட்டை ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டைஸையும் ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பில்லட்டை லோட் பண்ணிட்டு பிஸ்டன் மூலமா பிரஸ் பண்ணுவாங்க. அப்ப பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாலோ டைஸ் மூலமா வந்து நெக்ஸ்ட் இந்த சாலிட் டை மூலமா நமக்கு என்ன ஷேப் ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ஷேப் மூலமா நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரூஷன் வெளியே வரும். சரிங்களா? அத ஃபர்ஸ்ட் கூல் பண்ணிடுவாங்க. கூல் பண்ணிட்டு புல் பண்ணுவாங்க. புல் பண்ணும்போது நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரூஷன் நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் லென்த்ல 6 மீட்டர் அந்த மாதிரி அந்த லென்த்ல நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் மேக்கிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டைஸ். சரிங்களா? இதுல ரெண்டு இருக்குது. ஒன்னு மேல் டைஸ், இத சாலிட் டைஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபீமேல் டைஸ், இத ஹாலோ டைஸ்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைஸ். சரிங்களா? இந்த டைஸை மேக் பண்றது பாத்தீங்கன்னா H13 இந்த ஸ்டீல் மூலமா டைஸை மேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைஸ் வந்து 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் மேல் டைஸை வயர் கட் EDM மூலமா மேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபீமேல் டைஸை CNC மிஷின் மூலமா மேக் பண்றாங்க. 7th அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் பிரஸ் சைசஸ். சரிங்களா? இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
நம்ம மல்டிபிள் டைஸ் சரிங்களா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் சரிங்களா. அது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணது இன்னொரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு புது டைஸை டெவலப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெவ்வேறு சைஸில் இருக்கும் சரிங்களா. எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரே ப்ரெஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அது 6 இன்ச்லேருந்து 11 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த அலுமினியம் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ப்ரெஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்லேருந்து 11 இன்ச் வரைக்கும் இருக்குது சரிங்களா. 6 இன்ச்சு, 7 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 10 இன்ச்சு, 11 இன்ச்சஸ் இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸில் அந்த ப்ரெஸ் சைஸ் இருக்கும் சரிங்களா. அது மூலயமா நம்ம சின்ன ப்ரொஃபைல் வேணுமா இல்லை பெரிய ப்ரொஃபைல் வேணுமா அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது ஒவ்வொரு டைக்கும் ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டை காஸ்ட் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் 8வது டைப்ஸ் ஆஃப் அலுமினியம் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ப்ராசஸ் சரிங்களா. இப்போ இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் மில் ஃபினிஷ், அனோடைசிங், பவுடர் கோட்டிங், சூப்பர் டியூரபிள் பவுடர் கோட்டிங், நெக்ஸ்ட் PVDF, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமேட் ஃபினிஷ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மில் ஃபினிஷ் சரிங்களா. இப்போ அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் மேக் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரா ஃபினிஷ்னு தான் மில் ஃபினிஷ் சொல்லுவாங்க சரிங்களா. இல்லை ஒரு ப்ரொஃபைலை கட் பண்ணாவோ அல்லது மிஷினிங் பண்ணாவோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அதை தான் மில் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. செகண்ட் அனோடைசிங் ப்ராசஸ் சரிங்களா. இந்த அனோடைசிங் ப்ராசஸ் அப்படின்னா டேங்க்ல ஒரு சொல்யூஷன் இருக்கும் சரிங்களா. அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க, கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதில் நமக்கு தேவையான ப்ரொஃபைலை டிப் பண்ணி எடுப்பாங்க சரிங்களா. அந்த டிப் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியத்தில் அந்த நேச்சுரல் அனோடைசிங் லேயர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இது என்ன செய்யும்னா அந்த லேயரை திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா. இந்த அனோடைசிங் ப்ராசஸை ஸ்டீல் அல்லது கார்பன்ல பண்ண மாட்டாங்க. எதுக்காகனா ஆல்ரெடி அந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் ஆக்சைடு இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் அது பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்களா. அதனால இந்த அனோடைசிங் ப்ராசஸ் வந்து ஸ்டீல் அல்லது கார்பன்ல பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் அனோடைசிங் ப்ராசஸ் சரிங்களா. இப்போ அனோடைசிங் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா இப்போ அனோடைசிங் பண்ணா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அனோடைசிங்கிறது ஒரு ப்ரொஃபைல், இப்போ ப்ரொஃபைலுக்கும் கிளாஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பைண்டிங் சிலிக்கான் யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணுவோம். இப்போ பைண்ட் பண்ணும்போது அந்த அனோடைசிங் பண்ணதால அந்த பாண்டிங்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ இந்த த்ரெட்டடு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அனோடைசிங் பண்ணும்போது யூனிஃபார்மா அந்த கோட்டிங் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அனோடைசிங் ப்ராசஸ் சரிங்களா. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்போசர் சர்ஃபேஸ்ல 80 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இந்த நம்ம அனோடைசிங் ப்ராசஸ் பண்ண ப்ரொஃபைல்ஸ் இருந்துச்சு என்ன ஆகும்னா அதுல கிராக் ஃபார்ம் ஆகும். அந்த பீல் ஆகாது பட் கிராக் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த அனோடைசிங் ப்ராசஸோட லேயர் திக்னஸ் சரிங்களா. இப்போ அந்த அனோடைசிங் ப்ராசஸ் பண்றோமா ஒரு தின் லேயர் ஃபார்ம் ஆகும் சொல்லியிருப்போம். அந்த லேயர் திக்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 to 20 மைக்ரான் தான் இருக்கணும் சரிங்களா. இல்ல சில கண்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 to 20 25 அந்த மைக்ரான்ஸ் கூட மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பவுடர் கோட்டிங் சரிங்களா, இல்ல இந்த PC ஃபினிஷ் சொல்லுவாங்க. இப்போ பவுடர் கோட்டிங் அப்படின்னா பவுடர் மூலமா கோட்டிங் பண்றதுனால இது பவுடர் கோட்டிங் அர்த்தம் சரிங்களா. இப்போ இந்த ஃபெசாட் ஃபீல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலா யூஸ் பண்றது பவுடர் கோட்டிங் சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ அனோடைசிங் பாத்தீங்கன்னா லிமிடெட் கலர் தான் சரிங்களா. இப்போ இது அப்படி கிடையாது, இது வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலரை மென்ஷன் பண்றதுக்கு RAL கோடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. RAL ஃபினிஷ்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா 9005 அப்படி இண்டிகேட் பண்றது ஒரு Black கலர் அந்த மாதிரி சரிங்களா. 7004 சரிங்களா, 7023 7024 அப்படின்னு வேரியஸ் கலர் இருக்கு சரிங்களா. இதை பண்றது தான் பவுடர் கோட்டிங் சொல்றாங்க. இந்த பவுடர் கோட்டிங் எப்படி பண்றாங்க அப்படின்னா நமக்கு தேவையான பவுடரை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பவுடரை கன்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான டைஸை ஜிக் ஹோல் போட்டு தொங்க விட்டுருவாங்க சரிங்களா. தொங்க விட்டு அந்த கன் மூலமா ஒரு கோட்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பவுடர் கோட்டிங் சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் வந்துருச்சு சரிங்களா. ஒரு ஓவன் கூட என்ன செஞ்சுறாங்கன்னா நமக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிட்டு அந்த என்னென்ன ப்ரொஃபைலை உள்ள வைக்கணுமோ உள்ள வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பவுடர் கோட்டிங் பண்ணா யூனிஃபார்மா அந்த கோட்டிங் நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா. பவுடர் கோட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பவுடர் கோட்டிங் பண்ண இதை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் கியூர் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பவுடர் கோட்டிங் கியூ ஆயிடும். இந்த பவுடர் கோட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 15 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். நெக்ஸ்ட் பவுடர் கோட்டிங்கோட அட்வான்டேஜஸ் சரிங்களா. இது என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த கரண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை, அது மேஜர் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல n நம்பர் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், அது மிகப்பெரிய அட்வான்டேஜஸ்
சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோட்டிங் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் கோட்டிங் மூலமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா. அதிக திக்கா இருக்கும் கம்பேர் டு ஓல்டு மெத்தட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ண முடியும். பவுடர் கோட்டிங்ன்றது ரீசைக்கிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது நோ ஹசார்ட்னஸ். சரி, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் காஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் கம்பேர் டு ஓல்டு மெத்தட். சரிங்களா. நெக்ஸ்ட் பவுடர் கோட்டிங் டிஸ்அட்வான்டேஜஸ். சரிங்களா. இதுல தின் லேயரா ஃபினிஷ் பண்ண முடியாது. சரிங்களா. அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தின் லேயரா பண்ணும்போது என்ன ஆயிரும், அது வந்து பீல் ஆஃப் ஆயிரும். சரிங்களா. ஒரு ஸ்லர்ரி ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பவுடர் கோட்டிங்ஸ். சரிங்களா. இதுல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்னு தெர்மோசெட்ஸ், இன்னொரு தெர்மோபிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ரிமூவிங் பவுடர் கோட்டிங். சரிங்களா. இப்போ நம்ம பவுடர் கோட் பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ பவுடர் கோட் பண்ணதுல இது ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்ல கலர் தப்பா இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சில ஆசிட் யூஸ் பண்ணி கூட அந்த பவுடர் கோட்டை ரிமூவ் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் மெத்திலின் குளோரைடு ஆசிட் யூஸ் பண்ணி அந்த பவுடர் கோட் பண்ணதை ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அசிட்டோன் தின்னர்ஸ் யூஸ் பண்ணி கூட அந்த பவுடர் கோட்டிங்கை ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த எம்சி இந்த பென்சைல் ஆல்கஹால் அது மூலமா வச்சு கூட அந்த பவுடர் கோட்டிங்கை ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த சல்ஃபூரிக் ஆசிட் மூலமா கூட ஒரு 98% இந்த பவுடர் கோட்டிங்கை வச்சு ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சூப்பர் டியூரபிள் பவுடர் கோட்டிங். சரிங்களா. இப்போ பவுடர் கோட்டிங் சூப்பர் டியூரபிள் பவுடர் கோட்டிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ பவுடர் கோட்டிங்கும் சூப்பர் டியூரபிள் பவுடர் கோட்டிங்கும் எல்லாமே சேம். சரிங்களா. அதுல சேம் நமக்கு தேவையான கலரை பர்ச்சேஸ் பண்றோம், பவுடரா கன்வெர்ட் பண்றோம். அந்த இதுலயும் அதே மாதிரி தான் நமக்கு தேவையான பவுடரா சூஸ் பண்றோம். சரிங்களா. அதுலயும் அதே ஓவன்ல யூஸ் பண்ணி பவுடர் கோட் பண்றோம். இதுல அதே மாதிரி ஓவன்ல யூஸ் பண்ணி பவுடர் கோட் பண்றோம். சரிங்களா. இது என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாரண்டியை பொறுத்து மாறும். சரிங்களா. பவுடர் கோட்டிங்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வாரண்டி 15 இயர்ஸ் வாரண்டின்னு மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா. இதே இது இப்போ சூப்பர் டியூரபிள் பவுடர் கோட்டிங் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இப்போ அந்த 25 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கக்கூடியதான் சூப்பர் டியூரபிள் பவுடர் கோட்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் சூப்பர் டியூரபிள் பவுடர் கோட்டிங். சரிங்களா. சேம் இதே மாதிரி தான் இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த லைஃப் லாங் யூஸ் பண்றதுக்கு இந்த 25 இயர்ஸ் வாரண்டி இருக்கிற சூப்பர் டியூரபிள் பவுடர் கோட்டிங் யூஸ் பண்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல n நம்பர் ஆஃப் கலர்ஸ் கிடைக்கும். சேம் அந்த பவுடர் கோட்டிங் மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 டைப் ஆஃப் ஃபினிஷ் கூட கிடைக்கும். கிளாசி ஃபினிஷ், மீடியம் கிளாசி ஃபினிஷ், நெக்ஸ்ட் மேட் ஃபினிஷ் கூட அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா PVDA ஃபினிஷ். சரிங்களா. பாலிவினைல் டையின் ஃப்ளோரைடு. ஓகேங்களா. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெயிண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பெயிண்ட் மூலமா நம்ம கோட்டிங் பண்றதுனால இது PVDA ஃபினிஷ் சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த PVDA ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலி அலுமினியம் யூஸ் பண்ணலாம், சேம் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா இந்த PC ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. பண்ணா என்ன ஆகும், அது பீல் ஆஃப் ஆயிடும். சரிங்களா. அப்ப மேக்ஸிமம் இந்த ஸ்டீல் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா PVDA ஃபினிஷ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது பெயிண்ட் ஃபினிஷ் கூட சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஓகேங்களா. இந்த PVDA ஃபினிஷ்க்கு நமக்கு தேவையான கலரை பெயிண்ட் ஃபார்ம்ல வாங்கிரும். சரிங்களா. அதுக்கப்புறம் தான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இதுக்கு தான் PVDA ஃபினிஷ் சொல்லுவாங்க. பெயிண்ட் ஃபினிஷ் கூட சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. அட்வான்டேஜஸ் ஆஃப் PVDA ஃபினிஷ். சரிங்களா. இது மிகப்பெரிய ஆசிட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் PVDA ஃபினிஷ் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கூடும். நெக்ஸ்ட் வந்து குரோமேட் ஃபினிஷ். சரிங்களா. குரோமேட் ஃபினிஷ் அப்படின்னா சேம் அனோடைசிங் மாதிரி தான். ஒரு பெரிய டேங்க்ல லிக்விட் ஃபில் பண்ணிருப்பாங்க. அந்த லிக்விட்ல நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் புல் பண்ணி எடுப்பாங்க. சரிங்களா. இந்த புல் பண்ணி எடுக்கும்போது நமக்கு தேவையான அந்த கோட்டிங் நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இந்த குரோமேட் ஃபினிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இம்ப்ரூவ் த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. இந்த அலுமினியம் பிராக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் குரோமேட் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த குரோமேட் ஃபினிஷ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு yellowish கலர்ல இருக்கும். சரிங்களா. தங்க கலர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு yellowish கலர்ல இருக்கும். அதான் குரோமேட் ஃபினிஷ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த குரோமேட் ஃபினிஷோட அட்வான்டேஜஸ். சரிங்களா. இப்போ இந்த குரோமேட் ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அலுமினியம் பிராக்கெட்ல யூஸ் பண்ணா சொல்லியிருக்கோம். சரிங்களா. அங்க சில என்ன த்ரெட் இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த செலேஷன்ஸ் அலுமினியம் பிராக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் செலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. அப்போ அவங்க வந்து இந்த குரோமேட் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த யூனிஃபார்மா அந்த ப்ராசஸ் நமக்கு கிடைக்கும். அந்த திக்னஸ் லேயர் யூனிஃபார்மா இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் 9th டாபிக்கா Q&A வச்சிருக்கேன். சரிங்களா. இப்போ 1ல இருந்து 8 டாபிக் வரைக்கும் நான் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும் அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யார் கம்ப்ளீட்டா ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா யார் வாட்ச் பண்ணாங்களோ அவங்களால என்னன்னா இந்த வரக்கூடிய அந்த ஒரு 10 क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. இந்த 10 क्वेश्चन தான் மேக்ஸிமம் இன்டர்வியூ क्वेश्चनाவும் இருக்கலாம். சரிங்களா. அது அவங்க லைஃப்ல மேக்ஸிமம் இந்த ஃப்ரெஷ் ஆர்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அடிக்கடி. சரிங்களா.
மெட்டீரியல்ஸ் டாபிக்ல இருந்து அலுமினியத்தை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் சேம் டைம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.